சூறையா நம்ம பயலோலாம் அழைச்சிட்டு சிஎஃப்சி பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு தான் கிளம்பிட்டேன். நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில உள்ள நிறைய பேர் அள்ளி போட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். மறக்காம ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. உள்ள போன உடனே நம்ம மஜ்ஜா ப்ரோட்ட ஒரு சூறையோட சொல்லிட்டு அப்புறம் நம்ம டேனி என்ன கைய ஒரு மாதிரியா வச்சு ஏதோ ஒரு ரெசிபி பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன ரெசிபின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹரிசன் அவரே ஒரு சூறையோட சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜனா ப்ரோ அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்க நம்ம மஜ்ஜா ப்ரோ தலைய கேமரா உள்ள வந்து விடுறாரு. அப்படியே நம்ம சோட்டா பீம் என்ட்ரி என்னயா நல்லா இருக்கியா என்ன கதை அப்படின்னு விசாரிச்சுட்டு என்ன செஸ்ட் இன்ஜுரி எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே லைட்டா விசாரிச்சேன். அப்புறம் ஒரு சேர் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன். ஸ்கூல்ல வாங்கின மொத்த பனிஷ்மெண்ட்டையும் இங்க இறங்கினா நான் பாட்டுக்கு சீரியஸா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சோட்டா பீம் வந்து என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக என் காதுல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றாங்க. எப்படியோ சிரிப்பு அடக்கிட்டு 3வது பிரைஸ் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு கிடைக்காம போனதுக்கு சோட்டா பீம் தான் காரணம். என்னால எந்திரிச்சு நிக்கவே முடியல. நம்ம சோட்டா பீம் தான் என்ன தூக்கி நிக்க வச்சது. நிக்க வச்சுட்டு நான் கீழே உழுவுறது கூட தெரியாம கிளம்பிட்டாப்ல. அப்புறம் 3வது பிரைஸ் கொடுத்தாங்க. நம்ம ஹரிசன் தான் கொடுத்தாரு. டிஷர்ட் கலர் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. அண்ணா வேற டிஷர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி அப்படியே வேற டிஷர்ட் வாங்கிட்டேன். நம்ம தம்பி பிலால் எடிட்ஸும் வந்திருந்தாப்ல. அப்புறம் என் கூட வந்த காப்பியும் கிறிஷையும் என்ன பார்க்காத மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டானுங்க. அப்படியே கோஆபரேட் பண்ணிட்டு இவங்கள்ட்ட அதே ஆக்டிங்க போடுறேன். இவங்க ஐயோ வெக்கமா வருதுன்னு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம மஜ்ஜா சோட்டா பீம் கபில கிஷோர் எல்லாம் புடிச்சு நிக்க வச்சிட்டேன். நிக்க வச்சு போஸ்ட் பண்ணுங்கடான்னு சொன்னா இவங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஐகானிக் ஸ்டெப்ப போட்டாச்சு. அப்புறம் நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். காப்பி என்னமோ காணும்னு தேடிட்டே இருந்தாப்ல வருத்தத்தோட. அப்புறம் 3 பேரை நிக்க வச்சு ஒரு சூறை இவங்கள சூறை விட சொன்னா சூறைக்கு பதிலா சோ போடுறாங்க. அப்புறம் நாங்க வெளியே போனோம். காப்பி வண்டி எடுத்துட்டு வந்தாப்ல. அப்புறம் வண்டியில ஏறி உட்கார்றேன். சேரு போட்டதுல பட்டெக்ஸ் காலி எல்லாம் புடிச்சுக்கிச்சு. அப்புறம் லைட்டா நின்ன பிறகுதான் சரியா போச்சு. அப்படியே நம்ம காப்பி எங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாப்ல. இந்த சூறை கவலைப்படாதீங்க, அப்பப்ப இந்த மாதிரி ரேண்டமா விளாக் போடுவேன். மத்தபடி என்னோட பழைய கண்டென்ட் வந்துட்டு தான் இருக்கும். டோன்ட் வரி.